இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மகளிருக்கு இலவச அந்த பேருந்து போக்குவரத்து அதையும் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. பரந்தூர் திட்டம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ற 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நிலையில தாவேக்காரங்க கொடுத்த வாக்குறுதியை எங்க தளபதி நிறைவேற்றிட்டாரு, சொன்ன வாக்கை காப்பாத்திட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் விசிலடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது ஏமாற்று திட்டம், இதனால தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடி அதிகரிக்கும் அப்படின்னு மாற்று கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக இந்த பரந்தூர் திட்டத்தை குறித்து விவாதம் எடுக்கல அப்படின்றதுனால நாங்க வந்து அவையை விட்டு வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ தாவேக்காரங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே விஜய் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரா, இல்ல கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக மக்களை ஏமாற்றி இருக்கிறாரா அப்படின்றது குறித்து தான் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். முதலாவதாக தாவேக்காவினுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லப்பட்ட திட்டங்களை ஒன்று ஒன்றா முதலமைச்சர் விஜய் வந்து அறிவிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ என்னடான்னா இதுல அறிவிச்சது ஒன்றாகவும் செயல்படுத்துறது இன்னொன்னாகவும் இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இன்னைக்கு வந்து 3 திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு இல்லையா. அதுல முக்கியமாக முதலாவதாக அந்த அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர் திட்டம். இது குறித்து விஜய் அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சில் சொன்னார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2வது சாப்டர்ல அன்னபூரணி சூப்பர் 6 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு 6 சிலிண்டரா கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நாங்க வந்து 6 சிலிண்டர் வாங்குவதற்கான தொகையை அவர்களுடைய வங்கி கணக்குல கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ சிலிண்டரோ இல்ல அதுக்கான தொகையோ ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்றதுதான் தாவேக்காவினுடைய தேர்தல் வாக்குறுதி. விஜய் பேசுனதுமே அதுதான். ஆனா இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, முதல் கட்டமாக நாங்க வந்து 3 சிலிண்டர் கொடுக்க போறோம். அன்னபூரணி சூப்பர் 6 சொன்னது 6 சிலிண்டர். ஆனா இன்னைக்கு 6 வந்து 3ஆக மாறிடுச்சு. அப்போ சூப்பர் 3ன்னு சொல்லுங்க, இல்ல ஹாட்ரிக்னு சொல்லுங்க, அது என்ன சூப்பர் 6. அப்போ பேரளவுல சூப்பர் 6ன்னு இருக்குதே ஒழிய செயல்பாட்டில் நடைமுறையில் என்னதான் கொடுக்க போறாங்கன்னா 3 சிலிண்டர் கொடுக்க போறாங்க. அப்போ 6 சிலிண்டர் அப்படின்றது வந்து 3 சிலிண்டர் தான் குறைஞ்சிருச்சு. அது போக ஒரு வரையறையும் வச்சிருக்கிறாங்க. அங்கதான் வந்து பெரிய கேலிக்கூத்தே இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பேச்சிலையா இருக்கட்டும், அதே மாதிரி தாவேக்காருடைய தேர்தல் அறிக்கையிலேயா இருக்கட்டும், தெளிவாக குறிப்பிடுறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்திற்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா குடும்பத்திற்கும் நாங்க வழங்குவோம் அப்படின்றதான் தாவேக்காருடைய தேர்தல் வாக்குறுதி. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்தெந்த குடும்பம் வெறும் எவ்வளவு ரூபா, 20,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, அதாவது வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் அதுக்கு குறைவாக யார் வந்து வாங்குறாங்களோ, வருமானம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு தனிநபருக்கு 20,000 வச்சா கூட சரின்னு கூட ஏத்துக்கலாம். இங்க தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லல, எல்லாத்துக்கும் கொடுப்போம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபைனான்சியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் கொடுப்போம் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு வரையறை வைக்கிறாங்கன்னு வைப்போமே, ஒரு தனிநபருக்குன்னு சொன்னா கூட அந்த 20,000 ரூபாய் சரின்னு ஏத்துக்கலாம். ஒரு குடும்பத்துக்கான், ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அம்மா தங்கச்சி இருப்பாங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க. அப்படின்றப்ப எந்த குடும்பத்தில் 20,000 ரூபாய் வராமல் இருக்கும்? அப்படி பார்த்துட்டோம்னா ரொம்ப 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 கம்மி தான். இதை சொல்றாங்க கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் இதில் வந்து பயனடைவாங்க அப்படின்னு. வாய்ப்பே கிடையாது. 1.25 கோடி பேர் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வந்து 20,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் வாங்குறவங்க இருக்கவே இருக்காது. பெர் கேபிட்டா இன்கம் எங்கேயோ ஏறி போயிடுச்சு. அப்ப தேர்தலுக்கு முன்பாக எல்லோருக்கும் சிலிண்டர் கொடுப்போம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுப்போம், இல்லை அதுக்கான தொகையை கொடுப்போம்னு சொல்லி போட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக நாங்கள் வந்து 3 சிலிண்டர் தான் கொடுக்க போறோம் வருஷத்துக்கு, அதுவுமே வருஷத்துக்கு எந்த குடும்பத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம்னு சொல்றது உண்மையிலே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறதா இல்லை வாக்குறுதிக்கு மாறு செய்யறதா? இது நயவஞ்சகத்தனம் இல்லையா? அப்ப இது முதல் வாக்குறுதியில மோசம் பண்ணிருக்கிறார். 2வது வாக்குறுதி என்ன? பேருந்து பயணம். ஏற்கனவே திமுகவினுடைய ஆட்சியில இந்த பேருந்து பயணத்தை வந்து நகர்பகுதிகளில் ஓடக்கூடிய சாதாரண பேருந்துகளுக்கு இலவசம்னு சொல்லியிருந்தாங்க. அடிப்படையில் நம்ம சொல்றது என்னடான்னா, கல்வி, மருத்துவம், குடிநீர் இது மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை கடந்து எந்த பொருளும் இலவசமாக கொடுக்க கூடாது.
இலவசமா ஒருத்தன் கையில ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அப்படி ஒரு விதத்துல இலவசமா கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய நட்டத்தை எங்க இருந்து ஈடு செய்வீங்க அப்படின்னு திமுகவை நோக்கியே நம்ம கேள்வி கேட்டோம். திமுகவுடைய ஆட்சி நிறைவு பெறும்போது நீங்க வந்து போக்குவரத்து துறையுடைய கடன் எவ்வளவு இருந்துச்சுன்னா 55,000 60,000 கோடி, எக்ஸாக்டா தெரியல, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ். ஆனா மினிமம் 50,000 கோடி தமிழ்நாடு போக்குவரத்துக்கு கடன் இருக்குது. அப்படி கடன்கார நிலைமையில அந்த துறையை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி கொடுப்பது என்ன நியாயம்னு கேள்வியை திமுக நோக்கி முன் வச்சோம். திமுக என்ன கொடுத்துச்சு? இந்த லோக்கல் பஸ்ஸுக்கு மட்டும்தான். ஆனா விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரையிலையும் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நகர மாநகர மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகள் அவருடைய பேச்சில் சொல்லும்போது தமிழ்நாடு முழுமைக்கும் நாங்கள் வந்து இந்த மகளிர் வந்து பயணம் செய்யக்கூடிய விதமாக ஃப்ரீ பஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்பயும் நம்ம கேள்வி எழுப்பணும், ஏங்க திமுக நகர அளவில் கொடுக்கறதையே நம்ம ஏற்றுட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையிலேயே வந்து போக்குவரத்து துறைக்கு 50,000 கடன் இருக்குது. இந்த சூழ்நிலையில நீங்க தமிழ்நாடு முழுமைக்கு கொடுக்க போறேன்னு சொல்றீங்களா? அப்ப இந்த கடனை எங்க இருந்து ஈட்டுவீங்க? செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, வரவு எங்க இருந்து அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அப்ப அதுக்கு பதிலாக கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கினா வட்டி கூட. அதை அடுத்து நான் வர்றேன். இப்ப இந்த வேலையில தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகர மாநகர மாவட்டங்களுக்கு இடையிலானு சொல்லிட்டு முதற்கட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜயனுடைய பேச்சில் சொன்னது தமிழ்நாடு முழுமைக்கு இலவச பேருந்து கொடுக்க போறோம், அதாவது சென்னை டு கன்னியாகுமரி கொடுக்க போறோம்ன்றதுதான் அவருடைய பேச்சில் இருந்த சாராம்சம். அதை ஒட்டி நடந்த தந்தி டிவி விவாதத்திலையும் நான் இதை கேள்வியாக முன் வச்சேன். எப்படிங்க கொடுப்பீங்க, எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு. சாத்தியமே கிடையாது. இவர் வந்து இப்போ சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ இதுல வந்து வயசு வித்தியாசமோ அது மாதிரி பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம், இதுல வந்து மற்ற பின்னணிகளோ எதுவுமே கிடையாது, பொருளாதார பின்னணியோ கிடையாது. எந்த மகளிராக இருந்தாலும் சரி, யார் போனாலும் அதுக்கு வந்து இலவசமா கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்போ இதுல ஒரு இழப்பு ஏற்படும்ல, பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறீங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க டீலக்ஸ் பஸ், மாவட்டங்களுக்கு இடையில ஓடக்கூடிய பஸ்ன்னு சில பேருந்துகளை கூடுதலாக திமுக ஆட்சியில் கொடுத்ததை விட கூடுதலாக சில பேருந்துகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுல ஏற்படக்கூடிய இழப்பை எங்க இருந்து ஈடு செய்வீங்க? அதுக்கான பொருளாதாரத்தை எங்க இருந்து ஈட்டுவீங்க? அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? ரெண்டு வாய்ப்பு, ஒண்ணு கடன் வாங்கணும், இல்லைன்னா ஆண்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்தணும். இது ரெண்டை தவிர்த்து வேற ஏதாவது வாய்ப்பு சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. அப்போ ஆண்களுக்கான பேருந்து கட்டணம் இப்போ உதாரணத்துக்கு 30 ரூபா இருக்குது அப்படின்னா அது 40 ரூபா 45 ரூபா மாறும். 50 ரூபா இருக்கக்கூடிய டிக்கெட் 70 ரூபா 80 ரூபாயாக மாறும். அப்படிதானே? அப்போ என்னடான்னா ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்டு வாங்குற டிக்கெட்ல ஒய்ஃபுக்கான டிக்கெட்டை கழிச்சு விடுவீங்க. இது ஒன்று நடக்கணும். இல்லை அப்படின்னா கடன் வாங்கணும். கடன் வாங்கினா என்ன ஆகும்? ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை உங்களுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்திலே படிச்சது என்னது? 11 லட்சம் கோடி, 1,70,000 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுல மட்டும் நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க. அப்ப திமுக கடன்கார அரசு, ஆமா மாற்று கருத்து இல்ல. அதிமுக கடன்கார அரசு மாற்று கருத்து இல்ல. அவங்களும் இதே வேலையை தான் பண்ணாங்க. கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, கல்வியில, மருத்துவத்துல, பொருளாதாரத்துல, முதலீட்டுல செஞ்சாங்கன்னா அது வந்து பின்னாடி லாபம் தரக்கூடியது. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனா இது வெட்டி தெண்ட செலவு. அப்ப இந்த இலவசத்தை கொடுத்து என்ன பண்றாங்கன்னா கடன் தொகையை வந்து இன்னும் அதிகரிப்பாங்க. இது ரெண்டுல ஏதாவது நடக்கும். இது ரெண்டாச்சுதா. மூணாவது ஒரு திட்டம், உளமாற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை, தமிழ்நாடு அரசை, தாவேக ஆட்சியை பாராட்டணும் அப்படின்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் அங்க வராதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 100-110 நாள்ல தாவேகா செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான காரியம் அப்படின்னா இந்த பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணதுதான். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு, இதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரு. ஆனா இதுலயும் ஒரு இது போட்டிருக்காரு, என்ன அப்படின்னா மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்க கொடுக்கப்படும், விவசாய நிலம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு நாங்க வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்படி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சென்னையை ஒட்டி, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இதை ஒட்டி இல்லை. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா ராமநாதபுரம் இல்லை மற்ற ஏதாவது பிற பகுதிகளில் தான் கொடுக்க முடியும். அங்கதான் விவசாய நிலம் இல்லாமல் தரிசு நிலங்கள் நிறைய அதிகமாக கிடைக்கும். அப்ப இங்கேயும் நம்ம சொல்றது என்னடான்னா அந்த போராடி ஏகனாபுரம், அந்த பரந்தூர், இந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்த வெற்றி. இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் வந்து நிறுத்திருக்கு. அது உளமாற பாராட்ட வேண்டியது. நல்லது செஞ்சா பாராட்டி போறதுல நமக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமோ தயக்கமோ இல்லை. அப்படி கொடுத்த வாக்குறுதி இந்த விஷயத்துல நிறைவேற்றி இருக்கிறார். இப்ப இதுல அண்ணன் சீமான் அவர்களுடைய பங்களிப்பை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் அறிவிச்ச அந்த சமயத்துல இருந்து 2022 திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்துல இதை அறிவிச்சாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து ஏகனாபுரத்துல மக்களை திரட்டினதா இருக்கட்டும், அங்க போராட்டம் நடத்தினதா இருக்கட்டும், அதுக்கு எதிரான கருத்து கேட்பு கூட்டத்துல இது பண்ணதா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயத்த அண்ணன் வந்து தெளிவா சொன்னாரு. இப்படிதான் அதிமுக ஆட்சியில 8 வழிச்சாலை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு துடிச்சாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், என்னை கைது பண்ண முடிஞ்சது அவங்களால. ஆனா
கடைசி வரைக்கும் இந்த 8 வழிச்சாலையை என்னை மீறி கொண்டு வர முடியல, நான் இருக்கிற வரைக்கும் 8 வழிச்சாலையை கொண்டு வர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன், கொண்டு வர முடியல. அதே மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட், இந்த விமான நிலையத்தை கொண்டு வர முடியாதுன்னு அண்ணன் உறுதியாக சொன்னார். அதே மாதிரி கொண்டு வராமல் அண்ணன் சீமானவர்கள் போராட்டத்தின் வாயிலாக அரசாங்கத்திற்கு கடுமையான நெருக்கடியும் அழுத்தத்தையும் கொடுத்து இதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காரு. ஒரு 100 பிரஸ் மீட்லேயே அதை வந்து பேசியிருப்பார். ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அந்த பரந்தூர் விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறாரு. அப்படி அறிக்கைகள் மூலியமாக, எதிர்ப்பின் மூலியமாக, ஊடக விவாதங்களின் மூலியமாக பல விஷயங்கள்ல போராடி இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் அதை வந்து பார்க்க முடியுது. அதில் இது சரியான அறிவிப்பு தான். அப்போ தாவேக்காயினுடைய இந்த முந்தைய 2 வாக்குறுதியாக இருக்கட்டும், இந்த 6 சிலிண்டர் கொடுத்ததா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பேருந்து பயணம், இது 2லையும் தாவேக்கா செஞ்சது படு மோசமான ஏமாற்று வேலை. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்பாக சில திட்டங்கள் அறிவிச்சார்ல, அதாவது விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அதுவுமே வெற்றி அறிவிப்பு தான். என்ன அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்னடான்னா 5 ஏக்கருக்கு உள்ள வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழுக்க கடன் தள்ளுபடி, எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி, லட்ச ரூபா வாங்கினாலும் சரி தள்ளுபடின்னு சொன்னார். 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார். ஆனால் அது வந்து முறையாக நிறைவேற்றப்படையில. ஒப்புக்கு சில தொகையை வச்சுக்கிட்டு அதுக்கு கால நிர்ணயம் விட்டுட்டு அந்த அறிவிப்பை வந்து கடத்தி விட்டார். அதே மாதிரி தாய்மாமன் சீர், இந்த தங்க மோதிரம், தங்க நாணயம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, இந்த தங்க நாணயமே தாவேக்காருடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்தது என்ன அப்படின்னா, அவருடைய விஜய் அவருடைய பேச்சிலையும் சரி அறிக்கையிலையும் கொடுத்தது என்னடான்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்படின்னா எவ்ரி பார்ன் சைல்டு இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்குன்றது தான் அவருடைய பேச்சிலையும் தேர்தல் அறிக்கையில இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ அது என்னன்னு மாத்திருக்காரு அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் மாத்திருக்கிறாரு. இது வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக மாறுதல். அதே மாதிரி மின்சாரம், இந்த மின் கட்டணம் தமிழ்நாட்டையே வந்து தலைகுப்புறா மாற்றி போட்டுக்கிட்டு இருக்குதுல்ல, பல அணில்ஸ் இதுக்கு வந்து எப்படி முட்டு கொடுக்குன்னு தெரியாமல் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ரீடிங் எடுத்து, ஏன்னா இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ரீடிங் எடுக்கிறாங்க. ஏற்கனவே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இதை கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மாதம் வந்து ரீடிங் எடுப்போம் அப்படின்னு. ஆனால் அதை வந்து நிறைவேற்றல. இப்போ தாவேக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதம் ரீடிங் எடுத்து ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவச மின்சாரம் தருவோம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ரீடிங் எடுக்கிறாங்க. அப்படி ரீடிங் எடுத்தும் கூட இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, மின் கட்டணம் 10,000 ரூபா செலுத்திட்டு இருந்தால் 30,000 வந்துருச்சு, 3 மடங்கு கூடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து வஞ்சிக்கிட்டு இருக்கிறது இந்த தாவேக்கா அரசு. 1000 ரூபா கட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 4000 ரூபா, 5000 ரூபா, 7000 ரூபா அளவுக்கு கட்டிக்கிட்டு அதிகமாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மின் கட்டண இந்த உயர்வாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த வேளாண் கடன் அந்த தள்ளுபடியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த தங்கம் நாணயம் கொடுத்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது ஒன்று, இப்போ செஞ்சிருக்கிறது வேற. அதே மாதிரி தான் இந்த இது மீனவர்களுடைய அந்த மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தொகை, அது வந்து 20,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் சரி. அது மாதிரி அநேகமாக என்னுடைய ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா, நாகப்பட்டினத்தில் விஜய் பேசும்போது வாய்மொழி உத்தரவாகவும் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு என்ன 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. மீதி 13,000 ரூபாய் எங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து மீனவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து பார்த்துட்டோம்னா, இவங்க சொன்னது ஒன்னதாகவும் செஞ்சது வேறொன்றாகவும் இருக்குது. இப்போ இந்த சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுன்னு சொல்றாங்கல்ல, இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது வரையறை வச்சிருக்காங்கன்னா, வரையறை வச்சிருக்காங்க, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வரையறை வச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா எந்த வரையறையும் இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. என்ன, எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது 200 கோடி ரூபாய். அதுக்கு ஏதாவது வரையறை வச்சிங்களா? எத்தனை எம்எல்ஏக்கள் கார் இல்லாமல் இருக்கிறாங்க? இன்னைக்கு தாவேக்காருடைய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அந்த விஜய் பாலாஜின்ற அந்த எம்எல்ஏ அமைச்சர் அவர் ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி இன்னைக்கு மாட்டுக்கொட்டாயில ஒளிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு விகடன் வந்து ஒரு கட்டுரையே எழுதி இருக்குது. ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல ரேஞ்ச் ரோவர் வாங்குற அளவுக்கு எங்கிருந்து காசு வந்துச்சு? இந்த கேள்வியெல்லாம் எழுதுல. அப்ப ரேஞ்ச் ரோவர் வச்சிருக்கக்கூடிய பினாமி பேர்லாம் வாங்கியிருப்பாரு, அது தேடினா தெரிய வரும். இந்த மாதிரியான நபர்களுக்கு, கல்லூரி பெரிய பண முதலையா இருக்கக்கூடிய மரிய வில்சனுக்கு, ஆதவ் அர்ஜுனாவுக்கு, செங்கோட்டையனுக்கு, புஷி ஆனந்துக்கு, முதலமைச்சர் விஜய்க்கு, இத்தனை பேர் இவ்வளவெல்லாம் இருக்காங்கல்ல பண முதலைகளுக்கு எதுக்காக காரு? இல்லை அந்த காரில் அவங்க போகிறாங்களா? அப்போ பிஎம்டபிள்யூலையும் மெர்சிடிஸ்லையும் ரேஞ்ச் ரோவர்லையும் லேண்ட் ரோவர் கார்லையும் லேண்ட் க்ரூசர் கார்லையும் வரக்கூடிய இந்த மாதிரியான பெரிய பெரிய பண முதலைகளுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கார் எதுக்கு? அப்போ அதுக்கு ஒரு வரையறையை வைங்க. ஏன் 234 தொகுதி இருக்கும் கொடுக்க போறீங்க? நீங்கள் கொடுப்பேன்னு சொல்றீங்க, திமுக காரங்க வேணான்ட்டாங்க, கம்யூனிஸ்ட் வேணான்ட்டாங்க, பாமக வேணான்னு சொல்லிட்டாங்க, அதிமுக காரங்க அவங்களுக்கும் அதே நிலைப்பாடு தான். இப்படி கார் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் ஏன் திரும்ப ஒரு காரு? அப்ப அதுக்கு எந்த வரையறையும் இல்லை. அதுல என்னடான்னா கேலிக்கூத்து, இந்த லாட்ரி மார்டின் அவர்களுடைய மனைவி இருக்கிறாங்க, ஆதவ அர்ஜுனருடைய மாமியார், அவங்களுடைய சொத்து மதிப்பு தேர்தல் பத்திரத்தில் கொடுத்தது அவங்களுடைய சொத்து 1000 கோடி ரூபாய்.
அவங்க குடும்ப சொத்து 6000 கோடி ரூபாய். 6000 கோடி ரூபா குடும்ப சொத்து வச்சுக்கிட்டு தம்பேர்ல 1000 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கக்கூடிய அந்த லீமா மார்டினுக்கும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 20 லட்சம் ரூபா காரம். எதுக்கு? அப்ப அதுக்கெல்லாம் வரையறை பார்க்காத தாவேக அரசு, அதுக்கெல்லாம் ஒரு நிர்ணயம் செய்யாத தாவேக அரசு, ஃபில்டர் பண்ணாத தாவேக அரசு, விஜய் அவர்களுடைய ஆட்சி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடிக்கு, 6 சிலிண்டருக்கு, பேருந்து பயணத்துக்கு, இந்த தங்க நகைக்கு, மின்சார யூனிட்டுக்கு, இந்த மீனவர்களுடைய இந்த மீன்பிடி தடைக்கால அந்த உதவித்தொகைக்கு, இதுக்கெல்லாம் மட்டும் வரையறை வைப்பது என்ன நியாயம்? இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் எழுது. ஆக மொத்தத்தில் நம்ம சொல்றது என்னடான்னா, இந்த இலவச பொருட்கள், இந்த வெட்டி செலவுகள் கவர்ச்சிக்காக பயன்படும், ஓட்டுக்காக பயன்படுமே தவிர தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எதிர்காலத்திற்காக பயன்படுமானா சத்தியமாக பயன்படாது. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இவ்வளவு சொல்றாங்கல்ல, இந்த எம்எல்ஏக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கார் கொடுக்க போறோம், அது இது எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குறாங்கல்ல. தமிழ்நாட்டினுடைய கல்லூரிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு தெரியுமா? சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல, அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய நிலைமை குறிப்பா சென்னையில என்னவா இருக்குன்றதுக்கு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் அப்செட் ஓவர் ஃபில்தி டாய்லெட்ஸ், ட்ரை டேப்ஸ் அட் கவர்மெண்ட் காலேஜஸ். கக்கூசு சரியில்லை அரசு கல்லூரியில, கேவலமா இருக்குது. கக்கூசு கழுவுறதுக்கு நாதி இல்லை, பைப்பை திறந்தா கழுவுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ தண்ணி வர மாட்டேங்குது. எங்க? தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல, ஆர்கே நகர்ல, அதே மாதிரி இங்க வியாசர்பாடியில, பிரசிடென்சி காலேஜஸ்ல, இந்த காலேஜஸ்ல எல்லாம் கக்கூசு சரியில்லை, குடிக்கிறதுக்கு கழுவுறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் அவதிப்படுறாங்கன்னு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. அப்போ ஒரு கக்கூசை சரியா கழுவாத தாவேக அரசு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கழுவுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி கொடுக்காத தாவேக அரசு என்ன அறிவிச்சிட்டு இருக்குது? வெட்டியா எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்க போறாங்களாம். இந்த நிலைமையில தமிழ்நாட்டை வச்சு போட்டுட்டு இந்த வெட்டி பந்தா தேவையா? இந்த இலவச கார் தேவையா? அப்ப அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இது தாவேக ஆட்சியை குறை சொல்றோம் அப்படின்னா, இது ஒவ்வொரு மக்களுடைய வரிப்பணத்துல விஜய் வந்து இந்த இதை கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய சொந்த காசுல கொடுக்கல, எல்லா மக்களுடைய வரிப்பணம். ஒவ்வொன்றுக்கும் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு இந்த நாட்டுக்கு வரி கட்டக்கூடிய குடிமகனாக ஒவ்வொருத்தருக்கும் அதை கேள்வி கேட்கக்கூடிய தார்மீகமும் உரிமையும் இருக்குது. அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தாவேக அரசு. அது இல்லைன்னா திமுக இப்படிதான் பெனாத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க. 5 வருஷமா அவங்க போடாத ஆட்டமே கிடையாது. அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. ஆட்டம் போட்டதுக்காக இன்னைக்கு கூப்பிட மக்கள் உட்கார வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் திமுக போட்ட ஆட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா எந்த திமுக ஆட்டம் போட்டுச்சோ அந்த திமுகவினுடைய அதே பாணியில தாவேகா இன்னைக்கு வந்து ஆட்சி முன்னிறுத்திட்டு இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா இந்த வெட்டி விளம்பரத்துக்கும் வீண் பந்தாவுக்கும் இந்த இதுக்கும் இந்த காசை செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் அதே மாதிரி கூப்பிட உட்கார வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ விஜய் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது ஒண்ணு, இப்ப செய்வது வேறாக இருக்குது. இதுதான் நயவஞ்சகத்தனம். ஓட்டை பெறுவதற்காக, மக்களை ஏமாத்தி பொய் சொல்லி தேர்தலை வெற்றி பெறுவதற்காக அளந்து விட்டார் விஜய். அது எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து விஜய் இப்படி செய்யறாரு அப்படின்னா அது நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையில தான் வந்து முடியும். இன்னைக்கே தமிழ்நாட்டினுடைய கடன் 11 லட்சம் கோடி. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போடுறத வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்ல போடவே இல்லை, டெபிசிட் பட்ஜெட்ல தான் ஓடிட்டு இருக்குது. கடன்கார பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்கிறோம். வருமானம் 1 லட்சம் கோடி காமிச்சோம்னா செலவு வந்து 3 லட்சம் கோடி போயிருது, 2 லட்சம் கோடி போயிருது. 50,000 கோடி ரூபாய் கடன் அடைச்சோம்னா 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கடனை வச்சு இதை லெஸ் பண்ணி பார்த்தோம்னா 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறோம், 50,000 கோடி தான் அடைக்க முடியுது. 1.25 லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷமும் துண்டு விழுது. அப்ப இந்த 1.25 லட்சம் கோடிக்கு வட்டி மாத்திரம் எவ்வளவு கட்டிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் 200 கோடி ரூபாய், 210 கோடி ரூபாய் கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபாய். இப்போ ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? ஒரு மாசத்துக்கு என்னாச்சு? 5 வருஷத்துக்கு என்னாச்சு? அப்ப ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணம் வட்டிக்கு மட்டும் போகுது, வாங்குற கடனுக்கான வட்டிக்கு மட்டும். அப்ப இந்த நிலைமையில தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை வச்சுக்கிட்டு இந்த வெட்டி விளம்பரங்கள் எல்லாமே, இந்த இலவசம், இந்த சிலிண்டர் கொடுக்க போற இந்த கரும்பு, இது எல்லாமே வந்து ஓட்டு பிச்சைக்காக எடுபடுமே தவிர உண்மையிலேயே தமிழ்நாட்டை முன்னேற்றுமா, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை முன்னேற்றுமா அப்படின்னா சத்தியமாக முன்னேற்றாது. இன்னைக்கு தெரியாது, நம்ம சொல்றது இன்னைக்கு தெரியவே தெரியாது. கட்டாயமாக இன்னைக்கு தாவேக ஆட்சி முடிச்சுட்டு போகும்போது 11 லட்சம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய இந்த கடன் தொகை 20 லட்சம் கோடி ரூபாயாக மாறும். இல்லைன்னா பேர மாத்திக்கிறேன்.